டுடே இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸு, மென்டல் எபிலிட்டி டாபிக் வைஸு, திருக்குறள் தனியாக தான் நம்ம வச்சுருக்கோம், ரீசனிங்கு, பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வச்சுருக்கோம் டாபிக் வைஸு. இது இல்லாமல் கான்ஸ்டபிள் எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இதை பார்க்கலாம். சரிங்களாங்க, இன்றைக்கி நம்ம குரூப் 4 வரக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். முதல்ல நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ்னால் இந்த புதுசாக வரவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவங்களும் பண்ணுற தப்பு தான். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம்தான், பட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அதிகமாக கேட்கப்படுறது இல்லை. அந்த யூனிட் 8 யூனிட் 9 வந்த பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் அவங்க அதிகமாக போகலாம் தான் உண்மை. அப்படியே வந்தாலும் அது கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இல்லை. சரிங்களாங்க, இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமில் கூட தமிழ்நாடு திட்டங்கள் பற்றி தான் நிறையா கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதுவும் நடப்பு நிகழ்வுகளில் தான் வருது, பட் இருந்தாலும் மற்ற டாப்பிக்லாம் அவங்க உள்ளே போகலை. சரிங்களா, இதுக்கு முன்னாடி நடந்த லாயர் எக்ஸாமில் அந்த டேஸ் அண்ட் தீம்ஸ்லேருந்து ஒன்று கேட்டிருந்தாங்க. சரிங்களா, தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துட்டேன். அதுதான் பர்டிகுலராக மற்ற டாபிக்ஸில் வந்து வரைஞ்சி இந்த குரூப் 1 ஃபுல்லாக ஸ்கீம்ஸ் பற்றி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இனிமே இதுதான் நமக்கு புது சிலபஸ். அதாவது டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட ரிவைஸ்டு சிலபஸ். இந்தந்த பாலிட்டிலேருந்து இவ்வளோ கொஸ்டின், ஜாகிரஃபிலேருந்து இவ்வளோ கொஸ்டின், அதே மாதிரி பொதுத்தமிழில் 7ஆக பிரித்து ஒரு கொஸ்டின், அப்படி மென்டல் எபிலிட்டியாக 2ஆக பிரித்து கொஸ்டின். சரிங்களா, இப்போ தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி தனியாக இருந்ததை அங்கங்கே தூக்கி இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது குரூப் 4 தான் நமக்கு தெரியும். ஏன்னா குரூப் 1 வந்து 175 கொஸ்டின் பேட்டர்னுங்கிறதுனால அது அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை. சரி, குரூப் 4 பார்ப்போம். சரிங்க, நம்ம ஆனால் உஷாராக இருக்கணும். சரிங்களா, சரி, கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுலாம் ஒன்றும் இல்லைங்க, அன்றாட செய்தித்தாளில் வரக்கூடிய நியூஸ். சரிங்களா, இதுக்கு சார் நான் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் வேணாம். ஏன்னா பொதுத்தமிழ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த இது படிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர் நியூஸ் பேப்பரும் டெய்லியும் 1 hour அப்படி படிக்கிறீங்கன்னா அதிலே டைம் போயிடும், நீங்கள் டயர்டாகிடுவீங்க. அதனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், ரயில்வே எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி இது மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து அதாவது என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் அல்லாததுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் டெய்லியும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது மாதிரி ஏதாவது ஒரு கம்பைலேஷன் இருந்தால் போதும். சரிங்களா, எனி கம்பைலேஷன் நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு ஓகே தான். ஏன்னா இதில் என்ன சொல்கிறது, 1 வேர்டில் தான் கொஸ்டின் வரப்போகுது. நம்ம இது கேள்வி, இது பதில், இது கேள்வி பதில், எப்படி ஜென்ரல் ஸ்டடீஸ் பொதுத்தமிழ் படிக்கிறோமோ அது மாதிரி இன்டெப்த் போவேண்டாம். ஆனால் குரூப் 1 மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் உள்ள இதுக்கு வந்து ஒன்லி வேர்ட்ஸை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரியாம்பிள் பற்றி ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், வரப்போகிற குரூப் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸில் நமக்கு தெரியும். அது வந்து அப்சல்யூட் ரெசல்யூஷனாக இருந்தது, ப்ரியாம்பிளாக மாறிச்சு. ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தது, அதில் என்னென்ன இருக்குது, சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக், அது மாதிரிலாம் இருக்குது. அது நமக்கு அதாவது 1 வேர்டாக கேட்டால், இது மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பாக கேட்டால் பதில் சொல்ல தெரியும். பட் வென் இட் கம்ஸ் டு மேக் இட் ஆஸ் எ பேராகிராஃப், ஒரு பத்தியாக எழுத சொன்னாங்கன்னா நம்ம தடுமாறிடுவோம். அந்த வார்த்தைகளை கோக்கிறதுக்கு, ஒரு பேராகிராஃபை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையா வேர்ட்ஸ் தேவைப்படும். அதாவது ஒரு எக்ஸாமினர் வந்து அவங்கக்கிட்ட ஆன்சர் கீஸ் கொடுத்துருப்பாங்க, பட் இருந்தாலும் யூ ஷுட் இம்ப்ரெஸ் த எக்ஸாமினர். ஒரு மெயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் எழுதுவாங்க, அத்தனை பேப்பரை ஒருத்தர் திருத்த போகிறாரு. அப்போ அதுலேருந்து சில பேப்பருக்கு ஒரு மார்க் அதிகமாகவும் கம்மியாகவும் வரும். அதுக்கு என்ன காரணம்னா பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன். உங்களோட ப்ரெசன்டேஷன் லெவல் தான் அவரோட எக்ஸாமினரை காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி மார்க் போட வைக்கும். அதுக்கு நீங்கள் வந்து அது ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனாக இருக்கணும். அந்த ப்ரெசன்டேஷன் ஒரு பேராகிராஃப் ஃபார்மேஷனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா வேர்ட்ஸ் தேவைப்படும். அது வந்து உங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங்லேருந்து தன்னால் வரும். சரிங்களாங்க, அந்த யூனிக்னஸ்
ஒரு இப்போ 100 பேப்பர் இருக்குன்னா அதில் உங்கள் பேப்பர் தனியாக தெரியணுன்னா அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்லேருந்து நீங்கள் படிக்கிற நாலேஜ் அங்கே ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதனால தான் நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கவங்க மட்டும் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிங்க. மற்றவங்க வந்து இதில் வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்ஜெக்டிவ் டைப் இருக்கிறவங்க. ஏன்னா அதிலே நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் போதும்னு ஆகிடும். மறுபடியும் நீங்கள் டெய்லி இதை 1 ஹவர் எடுத்திங்கன்னா அந்த 1 ஹவரில் நீங்கள் பொது தமிழோ மென்டல் எபிலிட்டியோ ஜென்ரல் ஸ்டடீஸோ படிச்சுட்டு போயிடலாம். சரிங்களாங்க. சரி, பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் இந்த 11 டாப்பிக்காக பிரிக்கலாம். அதாவது இந்த நியூஸ் பேப்பரில் சினிமா செய்திகள், இந்த சோஷியல் இன்ஆக்டிவிட்டீஸ் சரிங்களா, இந்த மர்டரு, ஆக்சிடென்ட்ஸ், கேஸு இதெல்லாம் தவிர்த்துட்டு ப்ளஸ் பொலிட்டிக்கல் செய்திகளை தவிர்த்துட்டிங்கன்னா மீதி இந்த 11 டாப்பிக்காக பிரிக்கலாம். எந்த நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, இதை தாண்டி போகாது. தமிழ்நாடு, அதர் ஸ்டேட் நியூஸு, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், சயின்ஸு, டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், டிஃபென்ஸு, மிலிட்ரி, எக்கனாமி, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங், இண்டைசஸ், அவார்ட்ஸு, ஆனர்ஸு, அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸு, டேஸ் அண்ட் தீம்ஸ். சரிங்களா. இப்போ இதை நம்ம 2 பகுதியாக பிரிச்சிட்டோம். இது பார்ட் 2. செப்டம்பர்லேருந்து ஜூலை வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், ஜூலை 30th வரைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 2ல் நான் வந்து இந்த 5 டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு, அதர் ஸ்டேட் நியூஸ், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ், சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்லேருந்து நிறைய கேள்விகள் இந்த குரூப் 1ல் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் கவனமாக இருங்க. டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரி, எக்கனாமி. சரிங்களாங்க. என்ன 2 பேஜ் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் 2 பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தமிழ்நாடு நியூஸில் 2 பேஜ் நம்பர் இருக்குது, 13. ப்ரீவியஸ் பேஜ் நம்பர் செப்டம்பர் டு மே பேஜ் நம்பர் 41 அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பிளாங்காக படிக்கிறத விட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எல்லா இடத்துலையும் லிங்க் பண்ணணும். பொது தமிழ் படிக்கிறீங்களா, லிங்க் பண்ணணும். கலைச்சொற்கள் சம்மந்தமாக இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பிளாங்காக நான் படிச்சுட்டு போய் எழுதுவேன்றது அது கரெக்டான அப்ரோச் கிடையாது. நீங்கள் 10th and 12th டிகிரி படிக்கிறப்பெல்லாம் அதை தான் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் என்ன கேட்டிருக்கேன், அதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணு, அப்படி இல்லை. அது மாதிரி தான். அது மாதிரி ஒவ்வொரு தலைப்புலையும் இது வரைக்கும் கேட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின்ஸ் 2த்தையுமே நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நடப்பு நிகழ்வுகளில் பாருங்கள். சரிங்களா. நான் ரிவைஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட்டு காமிக்கிறேன், பட் இருந்தாலும் நான் உள்ளே இன்டெப்த்தாக போக மாட்டேன். இப்போதைக்கு வந்த குரூப் 1 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். சரிங்களா. இப்போ இந்த தமிழ்நாடு நியூஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த கேள்விகள் தான் இப்போ குரூப் 1ல் வந்திருக்கு. சரிங்களா. தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் அம்பேத்கர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தமிழ் பரப்புரை கழகத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் ஜேஎன்யூக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தீரா கடல் திருக்குறள் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. அடுத்தது அந்த சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அந்த பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் காலை உணவு திட்டம் இல்லையா, அது. சரிங்களாங்க. இப்போ அதை பற்றி கேள்விகள் வந்திருக்கு. அடுத்தது தமிழ் புதல்வன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட நியூஸ் பேப்பரில் இதை பற்றி நியூஸ் இருக்குது. எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன பண்ணாங்க, மந்திரி ஃபைனான்ஸ் ஸ்கீம் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த 3 கொஸ்டினுமே எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி. குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ன்றதுனாலையான்னு தெரியல, எல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு ஆப்ஷன் தப்பு. இதே தான் அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு லைனில், அதாவது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு லைனில் மட்டும் கடைசி வார்த்தையை மட்டும் மாற்றி அவங்க வந்து கொஸ்டினை இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக போகிறாங்க. அப்போ எவ்வளோ இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களாங்க. எனவே நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அதில் கொண்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேணாம். தமிழ்நாடு இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம உள்ள அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த கரண்ட் அஃபேர்ஸில். அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த நாள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் இந்த சில முக்கிய நாள்கள் இனிமேட்டு அடுத்த வருஷத்துலேருந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் கூட இந்த லாயர் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதுவும் ரொம்ப முக்கியம். தெரியலங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டு என்னது, ஸ்கீம்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட்
தினங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். அடுத்தது என்னது அவார்ட்ஸ் எப்பயும் போல். சரிங்கண்ணாங்க, இங்கேருந்து தான் அந்த தமிழ்நாடு நியூஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த இதில் மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இடஒதுக்கீடு ப்ரொமோஷனில் ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்காங்க இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், அவங்களுக்கு 4% ஒதுக்கியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி அவங்க இன்டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த 4% ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த மெர்க்குரி கண்டாமினேஷன் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த டிஎன்பிசிபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அந்த போர்டில் மூலயமா ஏதோ ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க. அந்த டிஎன்பிசிபி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேலை, எங்கேயாவது ஏதோ ஃபேக்ட்ரியோ ஏதாவது ஒரு சைட்டோ ஈவன் ஃபிஷ் மார்க்கெட்டை கூட அவங்க வந்து அனாலிசிஸ் பண்ணி இதில் பொல்யூட் ஆகுதா என்னன்னு சொல்லி அதை பேன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. ஸோ இப்போ டிஎன்பிசிபி கிட்ட கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நெய்வேலி பரங்கிப்பேட்டையில் என்னது அந்த மெர்க்குரி கண்டாமினேஷன் அதிகமாக இருக்கா அந்த கிரவுண்ட் வாட்டரில். சரிங்களா? ரொம்ப டேஞ்சரான விஷயம். என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேளை கேட்கலாம், டிஎன்பிசிபி இது மாதிரி வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஏதோ கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மெர்க்குரி, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு என்ன சொல்கிறது, ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ரெக்கமெண்ட் லீகல் ஆப்ஷன் டு அட்ரஸ் த இஷ்யூஸ் இம்பேக்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட். அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் சம் பிரச்சனை இருக்குது, அதை வந்து அனாலிசிஸ் பண்ண ஜிஎம் அக்பர் அப்படின்ற ஒரு இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். யார் அந்த சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்டை லீகல் ஆப்ஷன் வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு யாரை தலைவராக போட்டிருக்காங்கன்னு கேட்பாங்க, ஜிஎம் அக்பர். சரிங்களா? அடுத்தது இது கொஞ்சம் ஈஸி தான், பட் இருந்தாலும் நான் காமிச்சிருக்கேன். ஒருவேளை இது நம்ம எங்கேயாவது குரூப் 2ல குரூப் 1ல் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி மைக்ரோ லோன்ஸ் டு ஃபிஷர் உமன் குரூப்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு சிஎம் இனாக்ரேட் பண்ணார் திருவொற்றியூரில். என்ன ஸ்கீம்னா அலைகள் ப்ராஜெக்ட். இது ஈஸி தான், ஏன்னா ஃபிஷர் உமன்னா அப்படியே அந்த கடல் அலைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம காமிச்சிருக்கோம். த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ரிலீஸ்ட் எ ஸ்பெஷல் கவர். வடுவூர் பேர்ட் சாங்சுவரிக்கு வந்து இந்தியா போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸ்பெஷலாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கவர், சரிங்களா, அது இது பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. எந்த பேர்ட் சாங்சுவரிக்கு போஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்பெஷல் கவர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வடுவூர் பேர்ட் சாங்சுவரி. அடுத்தது வந்து கிளாசிக்கல் அவார்டு, கலைஞர் கருணாநிதி கிளாசிக்கல் அவார்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு விமனுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? தாயம்மாள், அறிஞர் தாயம்மாள் அரவானுக்கு, சரியா, அவங்களுக்கு தான் இந்த கலைஞர் கிளாசிக்கல் அவார்டு 2025 கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களாங்க? அடுத்தது இது சென்ட்ரல் அனாலிசிஸ் இந்தியன் பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக. அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் 24 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்களாங்க. சரிங்களா? 2024 எலெக்ஷன் எங்கே நடந்தது, எதுக்காக நடந்தது? சிஎம்காக இல்லை, பிஎம்காக நடந்தது, பிரைம் மினிஸ்டருக்காக நடந்தது. அதில் வந்து மொத்தம் 6 வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் பங்கேற்றாங்க, 47 ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் பங்கேற்றாங்க, அன்ரெகக்னைஸ்டு வந்து 690. சரிங்களா? இந்த ஸ்டேட் பார்ட்டினா என்ன, நேஷ்னல் பார்ட்டினா என்ன அப்படின்றத என்னது நீங்கள் வந்து பாலிட்டியில் இன் டீட்டெயிலாக படிப்பீங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 24 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேட்க வாய்ப்பில்லை, பட் இதை கேட்கலாம். 2024 ஜெனரல் எலெக்ஷன் பார்ட்டிசிபேஷனில் நேஷ்னல் கட்சி எத்தனை போட்டிட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு 6 ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸ்டேட் பார்ட்டிஸ் 47, ரெக்கக்னைஸ்ட் அன்ரெக்கக்னைஸ்ட் வந்து 690. 690 47 கேட்க வாய்ப்பில்லை. பட் நேஷ்னல் பார்ட்டிஸ் எவ்வளோ பங்கேற்றாங்கன்றது கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு அண்மை செய்தி தான். 2024 இருந்தாலும் பட் இப்போ தமிழ்நாடோட பொலிட்டிக் பார்ட்டிஸ் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறதுனால அது கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்ததுங்க, இது வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண தமிழ்நாடு எக்கனாமி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2025 சரிங்களா. இந்த பேஜ் ஃபுல்லாகவே இதுக்காக தான் நான் ஒதுக்கியிருக்கேன். எக்கனாமிக் ஸ்டாட்டிக்ஸ் சரிங்களா. இதில் வந்து எம்எஸ்எம்இக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதில் அதெல்லாம் முக்கியம் இல்லை. இதில் எது முக்கியம்னு மட்டும் பார்க்கலாம். தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd இன் எக்ஸ்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து 3rd இருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி ஹையஸ்ட்டு ரிஜிஸ்டர்டு எம்எஸ்எம்இனா இந்த என்ன சொல்கிறது, அந்த மேனுஃபேக்சரர்ஸ் பற்றி அது நீங்கள் எனக்கு எக்கனாமியில் படிப்பீங்க. பட் இப்போதைக்கு 35 lakh ரிஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இ இருக்காங்களாம் சரிங்களா. அதில் வந்து மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ்க்கு அடுத்தது 3ஆவதாக இருக்கிறது நம்ம தான் சரிங்களாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருக்கோம். எதில் இருக்கோம்னா மோட்டார் வெஹிக்கிள், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அண்ட் லெதர் கூட்ஸ் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷ அனாலிசிஸில் ராணிப்பேட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, இந்த திருவள்ளூர் இந்த பக்கம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேனரி தான், அந்த லெதர் சம்மந்தமாக இருக்குது. அதனால் நம்ம அதில் எப்போயிலேருந்தே அது நம்ம ஃபஸ்ட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ரேங்க் இன் டெக்ஸ்டைல் மிஷினரி அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ். இதுதான் நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பேராவை பொறுத்த வரைக்கும். என்னதுங்க, மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ்க்கு அப்புறம் நம்ம 3rd ரேங்கிங்கில் இருக்கோம். இதில் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கோம். நம்ம வந்து அதே மாதிரி ஃபஸ்ட் ரேங்க்கில் மோட்டார் வெஹிக்கிள், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ், இது மூணுத்துலேயே இருப்போம். இந்தியா ரேங்க்ஸ் ஃபஸ்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் 1 மோட்டார் வெஹிக்கிள், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் மிஷினரி, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நமக்கு இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ரேங்கிங்கில் மோட்டார் வெஹிக்கிள், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், லெதர் கூட்ஸ் தான். செகண்ட் ரேங்க்கில் தான் நம்ம டெக்ஸ்டைல் மிஷினரிலையும் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லேயும் இருக்கோம் சரிங்களா. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது உண்மை கிடையாது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் நம்ம படிக்கணும்னு சொல்கிறது சரிங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த பக்கம் இதுவும் எப்படி இந்த பேஜில் இங்கே பாருங்கள். இங்கே ஒருத்தர் நம்ம ஜிஎம் அக்பர்னு பார்த்தோம். இதுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்காக ஏதோ தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே இங்கே அலாவுதீன் சரிங்களா, 2 பேர். அவரை வந்து 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஹெட்டாக போட்டிருக்காங்க சரிங்களா. அலாவுதீன் சரிங்களா, அது பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் கான்ஸ்டியூட்டட் த 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஹெட்டட் பை கே அலாவுதீன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அலாவுதீன் அங்கே அக்பர் ஃபார் ரெக்ரூட்மெண்ட், அலாவுதீன் ஃபார் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் சரிங்களாங்க. இந்த கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, மாற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்ம சென்னை கார்ப்பரேஷனோட முனிசிபல் பாண்ட்ஸ் வந்து என்எஸ்சி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இது பண்ணியிருக்காங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது வர வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு லைனாக கொடுத்து கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ண சொல்லலாம். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கலாம். சென்னை கார்ப்பரேஷன் முனிசிபல் பாண்ட் இன் என்எஸ்சியை மாற்றிட்டு பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, பாம்பே ஸ்டாக் மார்க்கெட், அதை கூட கொடுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா. அடுத்தது இதான் நான் சொன்னேன். நமக்கு தெரியும் மே 1 வந்து உழைப்பாளர் தினம். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, May 5 ஆஸ் ட்ரேடர்ஸ் டே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வர நிறைய சான்சஸ் இருக்குது. நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணி தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதனால் வர்றது எல்லாமே முக்கியம் சரிங்களா. May 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எவ்வளோ முக்கியம் இல்லை. சரி, தமிழ்நாடு வந்து சென்ட்ரலில் கொண்டு வரக்கூடிய விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு திட்டம். அது வந்து ஏதோ சரியில்லை போல் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதனால் தமிழ்நாடு வந்து அதுக்கு அல்டர்னேட்டிவாக கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாக கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. விஸ்வகர்மாக்கு திட்டத்துக்கு அல்டர்னேட்டிவாக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கைவினை திட்டம் சரிங்களா. அடுத்தது
காலனின்ற வேர்டை வந்து அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, காலனின்ற வேர்டை அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குரூப் 2ல் நீங்கள் மெயின்ஸ் எழுதுகிறப்ப இந்த லைன் ஆட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் லைன்ஸை ஆட் பண்ணி மார்க்கை ஸ்கோர் பண்ண பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற லைன்ஸை நீங்கள் கொண்டு வர டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் குரூப் 1 மெயின்ஸில் குரூப் 2ல் கொண்டு வர உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் தனியாக தெரிவிங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு லீட்ஸ் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஹிட்டிங் ஏ ரெக்கார்ட் ஆஃப் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எங்கே பார்த்தோம்? அந்த டோட்டலாக எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்த்துட்டோம். இந்த கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி இஸ் எ நியூலி அனௌன்ஸ்ட் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இன் கும்பகோணம். கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியை கும்பகோணத்தில் தமிழ்நாடு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க, கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி எங்கே கவர்மெண்ட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கும்பகோணம். சரிங்களா? கலைஞர் கும்பகோணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே இந்த அலாவுதீன் சுற்றுறப்ப இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th ஸ்டேட்டு ஃபினான்ஸ் கமிஷன். அலாவுதீன்னா நம்ம தெரியும், படத்தில் இந்த விளக்கு வச்சுருப்பார், தேய்ப்பார், அவருக்கு தெரியுது, இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்னது, பணம் இருந்தால் அவர் எப்படி விளக்கு தேய்ச்சி எல்லா பொருளும் அவருக்கு வேண்டியது வாங்கினாலும், இப்போ பணம் இருந்தால் எல்லா பொருளும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலாவுதீன் பணம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. 7th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு போட்டுங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்றதுனால S7 ஸ்டேட்லேயும் S இருக்குது, 7லேயும் 7 இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சுயாட்சி குறித்து குழுவை தமிழ்நாடு அமைத்தது. இதுவும் ரொம்ப முக்கியம். ஜஸ்டிஸ் குரியன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம 3 இதை பார்த்துட்டோம். அக்பர் ஃபார் ரெக்ரூட்மெண்ட், அலாவுதீனு ஃபினான்ஸ் கமிஷனு, இவர் வந்து ஜஸ்டிஸ் குரியன் வந்து ஸ்டேட் அட்டானமி சுயாட்சி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இது வந்து அந்த நேஷ்னல் பார்க் நீலகிரி தார் சென்சஸ் 2025 பை கேரளா அண்ட் தமிழ்நாடு. 50th anniversary ஆஃப் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க். இந்த நீலகிரி தார் சென்சஸ் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு 50th இயர் வந்து இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ்னு போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது கவர்மெண்ட் வந்து தூய்மை மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் ஈஸி தான். தூய்மை மிஷன் எதுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் லைனில் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ஜிஐ பார்த்துக்கோங்க, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். அதாவது அந்த ஸ்பெஷல் திங் அந்த ஏரியாவில் தான் கிடைக்கும். அதான் இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன். அதை நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும். இப்போ மொத்தமாக நம்ம 69 வாங்கியிருக்கோம். இது கேட்குறதில்ல, ஏன்னா ஒவ்வொரு மாதம் நம்ம கேட்டுக்கிட்டு இது பண்ணால் நம்பர்ஸில் கேட்குறதில்ல. பட் இருந்தாலும் அந்த பொருளையும் ஊரையும் பார்த்துக்குங்க. சரிங்க? கும்பகோணம் பெட்டல் லீஃப் ஆஃப் தஞ்சாவூர். சரிங்களா? அந்த வெத்தலை. தூவலை ஃப்ளவர் கார்லேண்ட் ஆஃப் கன்னியாகுமரி. பண்ருட்டி பலாப்பழம். பண்ருட்டி பலாப்பழம் கேஷ்லாம் எவ்வளோ பல்லான்ட்டு இருக்குது, இப்போ தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன பண்ருட்டி ஜாக் ஃப்ரூட்டு, பண்ருட்டி கேஷு, புளியங்குடி ஆசிட் லைம், விருதுநகர் சாம்பவத்தல், செட்டிக்குளம் ஸ்மால் ஆனியன் அண்ட் ராமநாடு சித்திரைக்கார் ரைஸ். சரிங்களாங்க? இதுக்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேளை மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். தூவலை ஃப்ளவர் கன்னியாகுமரி, ஜாக் ஃப்ரூட் அண்ட் கேஷ்யூ பண்ருட்டி, புளியங்குடி ஆசிட் லைம் புளியங்குடி, விருதுநகர் சாம்பல் வத்தல், செட்டிக்குளம் ஸ்மால் ஆனியன், ராம்நாட் சித்திரை ரைஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பெங்களூரு சிட்டி யூனிவர்சிட்டி வில் பி ரீநேம்ட் அஸ் டாக்டர் மன்மோகன் சிங் பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டி. இது ஏன் இங்கே வருதுன்னா, தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட் நியூஸ், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவில் என்ன நடக்குதுன்றதும்
கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க சில நேரம். சரிங்களா? அதனால் மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் அவர் இறந்துட்டார். அவரோட நினைவாக நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. இது பெரிய விஷயந்தான். சரிங்களா? இப்போ பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டியை வந்து இப்போ அவர் பேராக மற்ற கேள்வியில் வரலாம். அதே மாதிரி நம்மளோட பட்ஜெட் லாகோவில் அந்த ரூ அப்படின்ற வார்த்தையை அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. கேட்பாங்க கொஸ்டின், எந்த வார்த்தையை பட்ஜெட் லாகோவில் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ரூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூவில் ஒரு சுழி வேறு இருக்குது. சத்யா அகாடமி டிரான்ஸ்லேஷன் ப்ரைஸ் ஒன் பை ஜெகநாதராஜா விஜயநகர எம்பியர் கிருஷ்ணதேவராயா தெலுங்கு எபிக் சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் ப்ரைஸ். சரிங்களா? இது வந்து ஜெகநாதராஜா அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன ஒரு விஜயநகர எம்பரர் பற்றி எழுதுனால வாங்கியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது, கேரளா பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் எ சீனியர் சிட்டிசன்ஸ் கமிஷன். ஏதாவது புதுசாகவோ ஏதாவது பண்ணியிருந்தாலும் அது கேரளாவிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் வந்து நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு கமிஷனு எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கேரளா ஒரு வேளை ஆப்ஷனாக இருந்தால் அதை கன்சிடர் பண்ணுங்கள். சரிங்களா? தமிழ்நாடு டு ப்ரொடெக்ட் 12 ஹிஸ்டாரிக் சைட்ஸ். என்னென்ன? மன்னார் கோயில் திருநெல்வேலி, ராக்கட் கேவ்ஸ் இன் அரளிப்பட்டி, கொட்டியூரின் புதுக்கோட்டை, ஆவூரின் திருவண்ணாமலை, நயனூரின் விழுப்புரம், மறையூர் இன் மரிக்குடி, கேவ் பெயிண்டிங் இன் மீனாட்சிபுரம், த ஓல்டு மண்டபம்ஸ் இன் மாம்சாபுரம், பிள்ளையார்நாதன் அட் விருதுநகர். இதில் பார்த்துக்கோங்க, மேட்ச் வரும். அடுத்தது, முதல்வர் மருந்தகம் 1000 இடத்துல துவங்கியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் எமர்ஜ் as the ஸ்டேட் வித் த ஹையஸ்ட் வல்ச்சர் பாப்புலேஷன் இந்தியா. வல்ச்சர்னால் உங்களுக்கு தெரியும்ல, கழுகுகளோட பாப்புலேஷன் எங்கே அதிகமாக இருக்கான்? மத்திய பிரதேஷில் தான் இருக்கான். கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளா வந்து நான் அப்போ தான் சொல்லி முடிச்சேன்லங்க, ஏதாவது புதுசாக ஏதாவது திட்டம் ஆரம்பிக்கிறாங்க அது கேரளாவில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. சரிங்களா? இந்த ஏஐ டிரைவன் குரோனிக் ஐ டிசீஸ் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமில் நயனமிருத்தம் 2.0 அப்படின்றது கேரளாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. பஞ்சாயத் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நம்ம வந்து 3rd ரேங்க்கில் இருக்கோம், ஃபாலோட் பை கர்நாடகா அண்ட் கேரளா. எல்டர்லி கமிஷன் எ ஸ்டேட் ஆஃப் திருவள்ளூர் has been unveiled in the Philippines. பிலிப்பைன்ஸில் வந்து நம்ம திருவள்ளுவர் சிலை அண்மையில் திறக்கப்பட்டுள்ளது. அது கொஸ்டினில் வரலாம். சரிங்களா? ஒரு பேர்ட்ஸ் பார்க்கு இப்போ நம்ம துணை முதல்வர் இது பண்ணியிருந்தார், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பரசம்பட்டி திருச்சிராப்பள்ளியில் ஒரு பேர்ட்ஸ் பார்க் ஒன்று இது பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். நியூ ராம்சார் சைட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சக்கரக்கோட்டை தேர்த்தங்கல் இங்கே வந்து நியூ ராம்சார் சைட்ஸை கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? என்ன ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு சக்கரக்கோட்டை அண்ட் தீர்த்தங்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, மே 2020 எய்ம்ஸ் வரப்போதாங்க மதுரையில். சரிங்களா? அதை பார்த்துப்போம். ஓமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் எனர்ஜி டீல் வந்து செங்கல்பட்டில் 400 கோடியில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை லிங்க் பண்ணி இது பண்ணுறாங்க. சரியா? திருநெல்வேலியில் புறநை மியூசியம் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. நியூக்ளியர் மைன் ஒன்று கன்னியாகுமரியில் செட் பண்ண போகிறாங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. தஞ்சாவூர் அண்ட் சேலமில் 2 மினி டைடல் பார்க்கு வரப்போகுது.
தமிழ்நாடு வந்து 2070 வந்து அவங்க டார்கெட்டாக வச்சுருக்காங்க. எதுக்கு? ஃபார் அச்சீவிங் நெட் ஜீரோ எமிஷன். சரிங்களா? இதெல்லாம் என்விரான்மெண்ட் சம்மந்தது. பார்த்துக்க, இதெல்லாம் கொஸ்டினில் திடீர்னு தூக்கி போட்டுருவாங்க. 2070 ஜீரோ எமிஷன் தமிழ்நாடு அச்சீவ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதை இந்த லைனை பார்க்கலண்ணா 2070க்குலாம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இப்போ எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இப்போ 2025 நடந்துக்கிட்டு இருக்கு, 2070 வச்சுருக்காங்க பாருங்கள் டார்கெட்டை. அவ்வளோ நாள் ஆகுமா? ஓகே. அடுத்தது அந்த எலெக்ஷன் பற்றி. சோழிங்கநல்லூரில் தான் ஹையஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்காங்க. ஃபாலோட் பை கவுந்தம்பாளையம் இன் கோயம்புத்தூர். கீழ்வேலூர் இன் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழிங்கநல்லூர், கீழ்வேலூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது பெரியார் லைப்ரரி கோயம்புத்தூரில் வரப்போகுது. கலைஞர் லைப்ரரி எங்கெங்கே, கலைஞர் யூனிவர்சிட்டி எங்கெங்க சொன்னேன்? கும்பகோணம். ஞாபகம் வச்சுங்க. பெரியார் கோயம்புத்தூர். சில்வர் ஜூப்ளிங்கிறதுனா அந்த வள்ளுவர் ஸ்டாச்சு கன்னியாகுமரியில் இது பண்ணியிருக்காங்க. ஃபுட்வேர் யூனிட் இன் அரியலூர். எலஃபண்ட் கவுண்ட் வந்து 3063 எலஃபண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதாங்க. சரிங்களாங்க? சிஎம்ஸ் அவங்க வந்து ஸ்டாச்சு வெண்ணிக்காலடி குயிலி அண்ட் எத்தலப்பர் நாயக்கர். குயிலியை பற்றி நம்ம அந்த வீரநாச்சியார் படிக்கிறப்ப அவங்களோட படையில் ஒரு தளபதியாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி படிப்போம். பட் இவங்க 2 பேரும் அவ்வளோக்கு நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் லிங்க் ஆக மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த அவார்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியங்க. இதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? விஜய ஜானகிராமன் தமிழ் மாமணி அவார்டு அவருக்கு. பெஸ்ட்டு கல்ச்சுரல் அம்பாசிடர் அவார்ட் கிருஷ்ணகாந்தன் சந்தீப் அவர் ஸ்ரீலங்காலேருந்து அவருக்கு. கணியன் பூங்குன்றன் அவார்டு 6 பேருக்கு. ராஜாராம், ராமசுப்பன், கமலக்கண்ணன், புதுமை தமிழச்சி. டெக்டான் இன்ஜினியர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்எல்சி லக்ஷ்மணன் சௌந்தரராமன். சரியா? கலைஞர் பொற்கிழி அவார்டு அருணன். சரிங்களா? அவர். நெல்லை ஜெயந்தா, ஸ்ரீராம், சுரேஷ்குமார், கலைராணி, நிர்மலையா. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் அவார்டு படிக்காரமு, கணேசன் அண்ணா அவார்டு, கபிலன் மகாகவி பாரதியார் அவார்டு, செல்வகமலபதி பாரதிதாசன் அவார்டு, திருவிக்கா அவார்டு ரவீந்திரநாத், கேஏபி விஸ்வநாதம் அவார்டு வேமு, புதிய வீரன், தந்தை பெரியார் அவார்டு ஜேர்னலிஸ்ட் விடுதலை ராஜேந்திரன், எம்பி ராஜீவ் ரவிக்குமார் ஃபார் அண்ணல் அம்பேத்கர், முத்துவாவிசை ஃபார் கலைஞர் அவார்டு. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு சார் நல்லா பார்த்துக்கோங்க. திருவள்ளுவர் அவார்டு வந்து படிக்கராமு, அண்ணா அவார்டு கணேசன். கணேசனில் ஏஎன் வந்துருச்சு பாருங்கள், அண்ணா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கபிலன் பாட்டு எழுதுவார்ல அவர். மகாகவி பாரதியார், செல்வ கணபதி பாரதிதாசன், ரவீந்திரநாத் திருவிக்கா அவார்டு, புதியழகன், ஜேர்னலிஸ்ட் விடுதலை ராஜேந்திரன் ஃபார் தந்தை பெரியார் அவார்டு, எம்பி ரவிக்குமார் ஃபார் அண்ணல் அம்பேத்கர் அவார்டு, முத்து வாவிசை ஃபார் கலைஞர் அவார்டு. இந்த முத்து வாவிசையும் கணேசனையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினில் நிறையா வர சான்ஸ் இருக்குது. அடுத்தது அந்த KTS3 ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் காசி தமிழ் சங்கம் உத்தரப்பிரதேஷில். இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல் சென்னை, பொள்ளாச்சி, மதுரையில் நடந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல் அலுமினிஸை இன்டர்லிங்க் பண்ணுறதுக்கு பள்ளி செலரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் பேஜை அவங்க உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட்டு.
அந்த ஃபஸ்ட்டு ஃபுல்லி இன்டகிரேட்டட் டிசாஸ்டர் வார்னிங் சிஸ்டம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏதாவது புதுசாக ஏதாவது இன்வென்ஷன் அது மாதிரி எதாவது இருந்தால் நம்ம கேரளாவில் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களாங்க, இப்போ இதோட போதும். தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட் நியூஸை நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் இந்த டாபிக் கீழே தமிழ்நாடு பட்ஜெட்டும் தமிழ்நாடு ஸ்கீம்ஸும் இருக்குது. சரிங்களா, அதை நம்ம பார்ப்போம். சரிங்களாங்க, ஒன்று ஒன்றா பார்த்து முடிச்சிடுவோம் அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரத்துக்குள்ளே.